காலையிலேருந்து எல்லாமே அபசகுணமா நடக்குது. ஆமா அத்தை, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. இதுல ஏதோ தப்பா படுது அத்தை, தப்பா படுது. அண்ணே, நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி அத்தை மனசை சங்கடப்படுத்தாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். இல்ல கல்பனா, ஏதோ ஏதோ எனக்கு தப்பா படுது. அத்தை, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு ஒரு யோசனை. நடந்த விஷயத்த நம்ம ஜோசியர்கிட்ட சொன்னா அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவார்ல. ஆமாண்ண. சண்முகம், அத்தை, நானே போன் பண்ணி சொல்றேன் அத்தை. சரி. நீ நடிகண்டா ராம்கி. ஐயா, நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வாயா. சரிங்க பாட்டி. போங்க தம்பி, பாத்து போயா. அத்தை, ஜோசியர் வந்துட்டாரு, வாங்க. பாத்து வாங்க அத்தை. காலையில இருந்து எல்லாம் அபசகுணமா நடந்துட்டு இருக்கு. படியில கீழே விழுந்துட போறீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம போறீங்களா? வாங்க அத்தை. இவர் யாரு புதுசா இருக்கு? நம்ம ஜோசியருங்க. அத்தை, நம்ம ஜோசியர் வெளியூர் போயிருக்காரு. இவர் அவரோட சிஷ்யரு வள்ளுவர் பேரு. அவரு தான் இவரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அப்படியா? உட்காருங்க அத்தை. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? சாமி, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு. காலையில சாமி கும்பிடும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. வீட்ல காஃபி போட சொன்னப்போ பால் தெரிஞ்சு போச்சு. இப்போ என் பேரு ஷர்ட்ல தீ பிடிச்சிருச்சு. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியல சாமி. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். உங்க வீட்ல 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது பூஜை நடந்ததா? 2 நாளைக்கு முன்னாடி அத்தை, குலதெய்வத்துக்கு விளக்கேத்துற பூஜை நடந்துச்சுல்ல? ஓ, ஆமா சாமி. அந்த பூஜையில விளக்கு யார் ஏத்துனா? சாமி, எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு தான் விளக்கேத்தணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அவங்களால ஏத்த முடியாத சூழ்நிலை. அதனால வேலைக்கார பொண்ணை வச்சு ஏத்த வேண்டியதா போச்சு. நினைச்சேன், அதுதான் பிரச்சனை. எந்த வீட்லயாவது இப்படி பண்ணுவாங்களா? மருமக அந்தஸ்த யாரு வேலைக்காரக்கி விட்டு தருவா? சாமி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். வேலைக்கார பொண்ணுக்கு எப்படி விட்டு தர முடியும்? பிரீத்தியும் இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி தான். அதுவும் இல்லாம நாங்க உங்க குரு கிட்ட கேட்டுதான் அதை செஞ்சோம். என்னதான் இவங்க இந்த வீட்ல ஒருத்தவங்களா இருந்தாலும் வேலைக்காரங்க தான். வீட்டுக்கு வரப்போற மருமகளா ஆகவே முடியாது. நீங்க அந்த மாதிரி முறை இல்லாம பண்ணதுதான் பிரச்சனையா வந்து நிக்குது. உங்க குலதெய்வம் முன்னாடி விளக்கேத்திருக்கீங்க. ஆள் மாறி போனதுனால நீங்க ஆத்தாவுடைய கோவத்துக்கு ஆளாயிட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன், என் பேச்சை யார் கேட்டா? சாமி, இப்ப அதுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க?
திரும்பவும் அதே தெய்வத்துக்கு முன்னாடி உங்க மருமகளை விளக்கேத்த சொல்லுங்க. எல்லாம் சரியா போயிடும். சரிங்க, இன்னைக்கே பண்ணிடுறோம். அம்மா, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க சாமி. அவங்க விளக்கேத்தும் போது உங்க வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாரும் இருக்க கூடாது. அத்தை, இதுக்கு தான் சந்திரிகா அடிக்கடி சொல்லுவா, வேலைக்காரங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கல்பனா, பூஜைக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ணுமா. சரிங்க அத்தை. மருமக அந்தஸ்த யாரு வேலைக்காரிக்கு விட்டு தருவா? நாம தான் விக்ரம் ட்ரெஸ்ல ஸ்ப்ரே பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி தீ பிடிச்சது? செல்லம், என்ன கிருபா, நாம தான் விக்ரம் ட்ரெஸ்ல ஸ்ப்ரே பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி தீ பிடிச்சதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அப்போ அதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, அது எங்க வேலை தான். நீ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நாங்க தான் விக்ரம் ட்ரெஸ்ல ஸ்ப்ரே பண்ணோம். அப்போ நீங்களும் என்ன நம்பாம வேவ் பாத்திருக்கீங்கல்ல? ஏப்பா, நீயும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்க. இனிமே என் கூட பேசவே பேசாத. கோச்சிக்காதடி செல்லம். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு விக்ரம் மேல பாசம் ஜாஸ்தி. நாம இந்த விஷயத்த பேசினதுல இருந்து உன் முகமே சரியில்லை. அதனால இந்த விஷயத்துல சொதப்பிரிவியோன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணோம். நீயும் அதே மாதிரி நடந்துகிட்ட. நான் தான் உன்கிட்ட சொன்னல கிருபா, விக்ரம்க்கு எதுவும் ஆகாதுன்னு. இப்ப பாத்தியா, எதுவுமே ஆகல. ஆகலனாலும் கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். கிருபா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விலகிட்டு போறேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரீத்திய வீட்டை விட்டே துரத்திடலாம். இத பாருமா, இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? உனக்காக தானே. நீயும் விக்ரமும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தாமா இதெல்லாம் பண்றோம். புரிஞ்சுக்கடா செல்லம். இங்க பாரு கிருபா, நாங்க எப்பவுமே உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். அத நீ புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீ கோஆபரேட் பண்ணு. நாங்க எப்படியாவது விக்ரம் கூட உன்னை சேர்த்து வச்சிடறோம். என்னதான் இவங்க இந்த வீட்டுல ஒருத்தவங்களா இருந்தாலும் வேலைக்காரங்க வேலைக்காரங்க தான். வீட்டுக்கு வரப்போற மருமகளா ஆகவே முடியாது. பிரீத்தி, 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 என்னாச்சு பிரீத்தி? ஏன் அப்படி இருக்க? என்ன விக்ரம், எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? உங்க குலதெய்வ விளக்கு நான் தான் ஏத்தணும்னு பிளான் பண்ணி என்னை ஏத்த வச்ச. ஆனா இன்னைக்கு காலையில நான் தீபம் காட்டும் போது அது ஒரு சட்டையில பட்டு தீ பிடிச்சு வீடே கலவரம் ஆயிடுச்சு. ஸ்ரீஜா வந்து உன்னை காப்பாத்தி ஜோசியர் வந்து ஏதேதோ சொல்லி அவதான் விளக்கேத்தணும்னு சொல்லிட்டாரு. அவ விளக்கேத்தும் போது உங்க வீட்டாளுங்க மட்டும்தான் இருக்கணும்னு வேற சொல்லிட்டாரு. பாட்டியும் வீட்டாளுங்க மட்டும் பூஜை ரூமுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும், பாட்டி மனசுல இடம் பிடிக்கணும், உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆகணும்னு நினைச்சு நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடுச்சுல விக்ரம். பிரீத்தி இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொன்ன பாட்டியே இப்ப நான் வர வேணாம்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. பிரீத்தி, என்ன பிரீத்தி, ஏன் அப்படி பேசுற? அப்படி பார்த்தா அந்த ஸ்ரீஜா பூஜரம்குள்ள வரவே கூடாது. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படின்னு நீதான் சொல்ற விக்ரம். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல.
கால் பண்ண. அத்தை. எல்லாம் ரெடியாமா? எல்லாம் ரெடியா இருக்காங்க. விக்ரம் எங்க? இத கூட்டிட்டு வர. சரி, கூட்டு வா. சொன்னா கேளு பிரீத்தி, அடாத பிரீத்தி. இதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? அவளுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? பிரீத்தி, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. விக்ரம். சித்தி. என்ன விக்ரம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? பாட்டி அங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சித்தி, பிரீத்தி என் சட்டம் மேல தீ பிடிச்சத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அதான் நான். இத பாரு பிரீத்தி, நீ எதுக்குமே கவலைப்படாத. இப்ப நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற மாதிரியே தெரியல. இது அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா விக்ரம், நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு காலையில இருந்தே எல்லாமே அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. அத்தை சாமி கும்பிட்டு இருக்கும்போது கரண்ட் போச்சு. நான் காஃபி போடும்போது பால் திரிஞ்சிடுச்சு. அப்புறம் பிரீத்தி தீபம் காட்டும்போது உன் சட்டையில தீ பிடிச்சிடுச்சு. அது எப்படி பிடிச்சதுன்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு பார்த்தா புது ஜோசியர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு. அத்தையும் அவர் சொன்னதை கேட்டு அவர் சொல்றபடியே செய்யலான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அந்த ஸ்ரீஜா இருப்பாளுன்னு எனக்கு தோணுது. இத பாரு பிரீத்தி, அந்த ஸ்ரீஜா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நான் சொல்றேன், என் பையன் விக்ரம்க்கு நீதான் பொண்டாட்டி. நீதான் இந்த வீட்டோட மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத என்ன? சரி, பாட்டி பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. வா விக்ரம், போலாம் வா. வாப்பா, உள்ள வா. இப்படி வா. சரி. இதுக்கு தான் விக்ரம் ரொம்ப ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. நீ பிளான் போட்டு பிரீத்திய விலக்கேத்த வச்சுட்டா அவ இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவாளா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. எப்படி நான் திரும்ப விலக்கேத்த பிளான் பண்ண பாத்தியா? அதுவும் பிரீத்திய இந்த வீட்டு பொண்ணுன்னு சொன்ன பாட்டியே அவளை கூப்பிடாம ஓரமா தள்ளி வைக்க வச்சேன் பாத்தியா? அதுதான் ஸ்ரீஜா. இனியாவது என்கிட்ட கொஞ்சம் அடங்கி உடங்கிரு. ஸ்ரீஜா, பாட்டி வந்து விளக்கேத்த வா. என்ன என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாட்டி. ஒரு சின்ன ஆசை, சொன்னா தப்பா நினைச்சுக்க கூடாது. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன். சொல்லுமா, என்ன ஆசை? இல்ல பாட்டி, இந்த விளக்க நான் மட்டும் ஏத்தாம விக்ரமோட சேர்ந்து ஏத்தணும்னு ஆசைப்படுறேன்.
அப்படியா? இதுக்கு போயா? பா விக்ரம், வாமா. ஸ்ரீஜா ஆசைப்படுறல, வந்து விளக்கேத்தி வைங்க. வா விக்ரம், ஒன்னா சேர்ந்து விளக்கேத்தலாம். ஏத்துங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. தொடர்ந்து அவசகுணமாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஸ்ரீஜா, நீ விளக்கேத்தின நேரம் விக்ரமுக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அர்ஜுன், போட்டோ வச்சு அந்த பொண்ணு யாருன்னு மேட்ச் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தா கொடுங்க அர்ஜுன், செக் பண்ணி பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. அதை கொடுங்க. என்ன அர்ஜுன் இவ்வளவு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா? சிட் ஃபண்ட் மோசடி, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மோசடி, வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு மோசடி, அப்படி இப்படின்னு பல மோசடி பண்ணியிருப்பா போல அர்ஜுன். என்ன அர்ஜுன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சோசியல் நெட்வொர்க்லையும் ஐடி வச்சிருக்கா. மேட்ரிமோனியில பல பணக்காரங்களை ஏமாத்தி வச்சிருக்கா அர்ஜுன். அர்ஜுன் இங்க மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா, டெல்லி, கர்நாடகான்னு எல்லா ஸ்டேட்லயும் இவன் மேல கேஸ் ஃபைலா இருக்கு அர்ஜுன். பெரிய போர்ஜரியா இருப்பா போல இருக்கு. ரொம்ப மோசமான பொண்ணா இருக்காளே. இவ்வளவு நாளா எப்படி தப்பிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. எனக்கு பென்ட்ரைவ்ல மட்டும் ஒரு காப்பி போட்டுருக்கான். சரி, ஓகே. சொல்லு அர்ஜுன். விக்ரம், நீ கொடுத்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அவளோட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு. அப்படியா? விக்ரம், அவ சாதாரண ஆளே கிடையாது, மிகப்பெரிய கேடி. எல்லா ஸ்டேட்லையும் தேடுற ஒரு அக்யூஸ்ட். பசங்க பொண்ணுங்கன்னு பார்க்காம பல கோடி ரூபாய் ஏமாத்திருக்கான். அவ பண்ணாத ஃப்ராடுத்தனமே கிடையாது. அவ எப்படி உங்க வீட்டுக்கு வந்தான்னு தான் தெரியல. நான் இப்பவே எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அர்ஜுன் அர்ஜுன், வேண்டாம் வேண்டாம். விக்ரம், அவ ரொம்ப டேஞ்சரான ஆளு. தெரியுது அர்ஜுன். அவ ஜாதகமும் என் ஜாதகமும் ஒத்து போகுது. அவளை என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற விக்ரம்? அந்த கிரிமினலை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்னாச்சு உங்க பாட்டிக்கு? வேணா விக்ரம், உடனே அவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அர்ஜுன், எனக்கு புரியுது அர்ஜுன். ஆனா இப்ப அவளை அரெஸ்ட் பண்ணா எங்க பாட்டி சும்மா விட மாட்டாங்க. அவ அத நான் இல்லைன்னு சொன்னா கூட என் பாட்டி நம்புவாங்க.
அவளை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. நாம அவ தான் தப்பு பண்ணான்னு சட்டப்பூர்வமா எங்க பாட்டி முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். அவளை தப்பிக்கவே விட முடியாத மாதிரி லாக் பண்ணணும். விக்ரம், அவளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட பக்காவா இருக்கு. சரி அர்ஜுன், எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். அப்போ நாளைக்கு ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வா. ஆனால் அவளை அரெஸ்ட் பண்ணணுன்னு அவசரப்படாத. அவளை பொறுமையாக தான் டீல் பண்ணணும். நாளைக்கே வரேன் விக்ரம். ஓகே அர்ஜுன். ஓகே, பாய். பாய்.